ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம பாட்டி ஸ்டோரி பார்ப்போமா. நேற்று சாமியாடி எல்லாம் குறி சொல்லி முடிஞ்சு எல்லாம் போனதுக்கப்புறம் இவங்களோட பேச்சு தான் எல்லா பக்கட்டும் இவங்களோட பே சிறப்பு அதிகமாகிடுச்சு. அழகு சொக்கன் கோயிலோட சிறப்பும் அதிகமாகிடுச்சு. எங்கே பார்த்தாலும் இவங்களோட பேச்சு தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா பக்தர்கள் வந்து தினமும் சாமி கும்பிட்டு போவாங்களாம். வேண்டிய நினச்சதெல்லாம் நடக்குமா. அப்போ வந்து எல்லாருக்கும் கரெக்டாக குறி சொல்லுவாங்களாம். என்னென்ன நடக்கும், என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்லாம் எல்லாமே கரெக்டாக சொல்லுவாராம் சின்னலங்க பூசாரியும். தினம் நிறையா மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லும் போதும் அவர் குறி சொல்லும் போதும் எல்லா மக்கள்கிட்டையும் குறி சொல்லும் போதும் அந்த நாகமும் அங்கே பக்கத்தில் தான் இருக்குமா. வந்துட்டு இருக்குமா. இப்படி போயிட்டுருக்கையில் ஒரு நாள் சின்னலகம் பூசாரியோட அண்ணன் ஒய்யாம் பூசாரி அங்கே இறந்தாருன்னு சொன்னோம்ல, சண்டை போட்டு மாய்ந்தாருன்னு சொன்னோம்ல, அவர் வந்து திடீர்னு இவங்க முன்னாடி வந்து நின்னாராம். இவங்க முன்னாடி வந்து நிற்கும்போது இவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன அண்ணன் வந்துட்டாரு அப்படின்ட்டு. அண்ணன் எப்படி வந்தார், அங்கேருந்து தப்பிச்சிட்டாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அண்ணனை கூப்பிட்டு இப்போ உட்கார வச்சு பேசியிருக்காங்க. அப்போ இல்லை அவங்க வந்து அவங்க அண்ணன் யார் என்ன எவ்வளோ வெட்டி போட்டாலும் அவர் வந்து உயிரோடு வந்துடுவாராம். என்னென்ன வெட்டி போட்டாலும் உயிரோடு வந்துடுவாராம். அப்படி ஒரு சக்தி இருந்துச்சு அவர்கிட்ட. கால் தொடைக்கில் வந்து குள்ளநரி கொம்பும் தாயத்தும் வச்சுருந்தாருன்னா அதை மாந்திரிகம் பண்ணி வச்சுருப்பாங்களா. வச்சுருந்தாங்கன்னா யார் வெட்டி போட்டாலும் மறுநாள் காலையில் பொழைச்சி வந்துடுவாங்களாம். அப்படி அவ்வளோ சக்தி இருந்திருக்குதான். இது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது போல், தம்பிக்கும் தங்கச்சிக்கும். அப்புறம் அண்ணன் வந்து இவங்கள்ட்ட சொன்னோன்னே அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க ரெண்டு பேரும். கடைசியில் இப்போ சின்னலகம் பூசாரி, ஒய்யாம் பூசாரி எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. தங்கச்சி எல்லாம் 3 பேர் இருக்காங்க. அப்புறம் நம்ம அண்ணன் இங்கே வந்தோடனே அந்த பழையபடி அந்த சேட்டை வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. கல்லை தவளையாக மாற்றவும், குச்சியை பாம்பாக மாற்றணும்னு எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் இவங்களும் சின்னலகம் பூசாரிக்கும் தினமும் இப்படி ஆளுங்க வந்து நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. குறி இப்போ சாமியாடி குறி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த பாம்பும் தினமும் வந்திருக்குது. இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. அப்புறமா இவங்க அந்த இடத்தெல்லாம் கோயிலுக்கு வச்சுட்டு அப்புறம் அண்ணன் வேறு வந்திருக்காரு, இடம் பத்தாது அப்படின்ட்டு அங்கே இருந்து வார்பட்டிங்கிற கிராமத்துக்கு வந்து இங்கேயும் இடந்தளத்தை நிறையா பிடிச்சி உழுக ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களும் நிறையா பேர் அவங்கவுங்க இடத்த அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வச்சுக்கோங்கன்னு சொல்லி நீங்கள் நிறையா பண்ணியிருக்கிறதுனால, அவங்க நிறையா பண்ணியிருக்கிறதுனால சரின்னு சொல்லி இவங்களும் நிறையா இடத்த வளைச்சி உழுதுருக்காங்க. இங்கே வந்தும் குறி சொல்கிறது, இதெல்லாம் பண்ணுறது, எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க விவசாயம் பண்ணட்டும். நம்ம ஸ்டோரியை நாளைக்கு பார்ப்போம் என்ன நடந்துச்சுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.